இன்னைக்கு இங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கா வீட்டுக்கு வந்து சுண்டைக்காய் பிடுங்கலான்னு தான் வந்தோம். வந்த இடத்துல வந்து சுத்த தூய சிறுவிட சேவல் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கோயிலுக்கு மேலே வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு இதுக்கான நோய் மேலாண்மை என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் நோய் வந்தது இல்லையா, ஆனால் ஏதாவது ஒரு சில கோழிகள் வந்து இறந்து போயிருமா, அது எதனால் இறக்குன்னு தெரியாதான், ஆனால் வந்து நிறைய இறந்து போகிறது கிடையாதுன்னு சொன்னாங்க. அவங்க வந்து நமக்கு சாப்பிட்ற பாராசிட்டமால் மாத்திரை, அமாக்சிலின், இந்த மாதிரி மெட்ரோஜல் வந்து 3யும் கலந்து தான் கொடுக்குறாங்க. அது கலந்து கொடுத்தாலே வந்து மேக்ஸிமம் நோய் வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க. இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இதுக்கான வேக்சின் வந்து போடுறவங்க போட்டுட்ருக்காங்க. ஆனால் இவங்க போடுறதில்ல சொன்னாங்க. இவங்க வந்து வெங்காயம், மஞ்சள், தயிரில் கலந்து இந்த மாதிரி நிறையா கொடுத்துட்ருக்காங்களாம். அதனால் வேறு வரலன்றாங்க. இடத்த சுத்தமாக வச்சுட்டாலே வந்து எந்த நோய் வரலன்னு சொல்கிறாங்க. அமாக்ஸ் 250, பேரா 250, அப்புறம் வந்து மெட்ரோஜில் 200 இதை மட்டும் 5 லிட்டர் தண்ணியில் கலந்து வச்சுருவாங்களாம். 5 லிட்டர் தண்ணியில் 10 மாத்திரை கலந்து வச்சுருவாங்களாம். அது எல்லா கோழியும் வந்து சாப்பிட்றதுனால இதுக்கு எந்த ஒரு நோய் வரதில்லைன்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு நோய் மேலாண்மைக்கு என்னென்ன வந்து வேக்சின் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தங்குறதுக்கு இந்த இடம் வந்து நல்லா ஒரு செடிகள் நிறையா இருக்கிறதுனால அங்கங்கே வந்து படுத்துக்கிறதுக்கு இதுக்கு வந்து இறை வந்து அரிசி, இந்த மாதிரி கம்பு, மக்காச்சோளம் வந்து நிறையா போடுறாங்களாம். அதை வந்து காமிச்சாங்க. அவங்களே வந்து தீவனத்தை வந்து அரைச்சிடுறாங்க. அரைச்சி தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. மற்றபடி வெளியில் கடையிலலாம் வாங்கி தீவனமாக கடையில் வாங்கிலாம் கொடுக்குறது இல்லையா. இது ஒன்று மட்டும்தான் வந்து ரெண்டும் கலப்பு. வீடியோ லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நோய் மேலாண்மைக்கு என்னென்ன வேக்சின்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தீவனம் வந்து கடையில் வாங்கி குடிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கோழி வளர்ப்பு பண்ணிட்டுறீங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.